மீன்களை பாருங்கள், காணாங்கத்த மீன். இது கூடையில் வந்துட்டு அங்கே எடுத்துன்னு வந்தாங்கன்னா உள்ளே வளவலன்னு இருக்கிறது, கல் போல் இருக்குது, கலந்து இருக்குதுன்னு ரேட்டு நம்ம அதிகமாக கொடுத்து இப்போ நம்ம போட்டுக்கே வந்துட்டு பாருங்கள். போட்டுக்கே நம்ம லைவாக வந்து இது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். போட்டு உள்ளே இறக்கியாச்சு. நம்ம போட்டு உள்ளே வந்துட்டு நான் விலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேங்க, நானாக என் கைப்பட வந்து பார்த்து எடுத்துக்கிறேன்ட்டு இப்போ கைப்பட பாருங்கள். இது போல் நல்ல கல் போல் இருக்கிற மீனை நம்ம பார்த்து எடுக்கிறோம். இந்த மீன் வளவலன்னு இருக்குது, மீன் வளவலன்னு இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டு கல் போல் இருக்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கிறோம். கல் போல் இருக்க மீனை இதுக்கு ஒரு விலை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஃப்ரெஷ்ஷான மீன் நமக்கு தேவைன்னா அது எந்த அளவுக்கு நம்ம இறங்கி இதில் வேலை செய்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் நம்ம பண்ணுறோம். எடுத்துன்னு வந்தால் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. மக்கள் தெளிவான மீன் இருக்குதுன்னு இந்த போல் எல்லா போட்டுக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க, பா இருந்தால் இஷ்டம் தான் வாங்கிக்க எல்லாம் போய் நேருன்னு. ஆனால் இவர் கொஞ்சம் நல்லவர். இவரும் ஒரு சபைக்கு போகிற ஆள் தான். அவர் பேர் வந்து பால். இவர் தாங்க, இவர் தான். அவர் வந்து நம்ம மதத்தை குறித்து நான் பேசலை, தவறாக நினச்சிங்க. எந்த ஒரு மதமும், கடவுள் வந்து படைக்கப்பட்ட எல்லாமே மனிதன் தான். இருந்தாலும் அவர் வந்து சபைக்கு போகிறாரு. அவர் வந்து நீ வந்து லைவாக நீ பார்த்து எடுத்துக்கப்பா என்ன சொல்லி நமக்கு கொடுத்தாரு, நமக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அதனால் நம்ம நல்லதாக எடுக்கிறோம். தரமான மீன் இன்றைக்கி உங்களுக்கு வருது. நன்றி, வணக்கம்.